वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कन्दप्रचोदयात्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக. ஓம் நம சிவாய. 2026ஆம் ஆண்டு நல்லூர் கந்த பெருமானுடைய மகோற்சவத்தை முன்னிட்டு சிவகுரு ஆதீனம் நடாத்தி கொண்டிருக்கின்ற அருளுரையினுடைய 3வது நாள் இன்று. மனித பிறப்பினுடைய மகத்துவத்தை பார்த்திருந்த நாங்கள் அந்த மனித பிறப்பு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதற்கு பிரதானமாக மனம் என்கின்ற ஒரு அற்புதமான கருவியை இறைவன் தந்திருக்கிறான் என்று பார்த்திருந்தோம். பொதுவாக மனம் என்று சொல்லப்படுவதை இன்னும் சற்று ஆழமாக சிந்திப்போமாக இருந்தால் 4 கூறுகளாக அதனை பிரிக்கலாம் என்று பார்த்திருந்தோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற இந்த அந்தக்கரணங்கள் 4ம் அவற்றினுடைய தன்மைகளையும் இயல்புகளையும் மிகவும் தெளிவாக எமது வேத சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லுகின்ற அடிப்படையிலே விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் மனதை முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த மனதை முழுமையாக விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் மனித பிறப்பினுடைய மகத்துவத்தை உணர்வது மட்டுமல்ல, இந்த மனித வாழ்வை நாங்கள் விரும்புகின்ற விதத்திலே நிம்மதியாக மகிழ்வாக ஆனந்தமாக வாழ முடியும் என்பதுதான் எமது வேத சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லி நிற்கின்ற நடைமுறை. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாங்கள் புத்தி என்கின்ற தலைப்பிலே இந்த மனதினுடைய 2வது கூறாக இருக்கக்கூடிய புத்தி. நேற்றைய தினம் பார்த்திருந்தோம், மனம் என்பது சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. இன்றைக்கு அருளுரைக்கு போவோமா வேண்டாமா, அதை செய்வோமா விடுவோமா என்று தடுமாறுகின்ற குழப்பமடைகின்ற இந்த எண்ணங்களுக்கு பெயர் மனம் என்று பார்த்திருந்தோம். அதற்கு எதிர் விதமாக புத்தி அமைந்திருக்கிறது. சாதாரணமாக இதுவரை நீங்கள் புத்தி என்றால் அவன் நல்ல புத்திசாலி, கெட்டிக்காரன், நல்லா படிப்பான் என்று பேச்சு வழக்கில் சொல்லுவான். இல்லை சொல்லுவோம், உங்களுக்கு தெரியுமா அவருக்கு கற்பூர புத்தி என்ற டக்குன்னு பத்திக்கும். சொல்கிறதுக்கு முதலே விளங்கிடும். சொல்லாமல் செய்வர் பெரியர், சொல்லியும் செய்யார் கடையோர் என்ற மாதிரி கற்பூர புத்தி. அப்போ அப்படி சொல்லுவோம், புத்திசாலி, கற்பூர புத்தி. இன்னொன்று சொல்லுவோம், உனக்கு புத்தி எங்கே போச்சு, புத்தி பேதலித்து விட்டதா என்றா சரியாக சிந்திக்க முடியலையேண்டா இந்த வசனம் வரும், கோபத்திலேயும் வரும் புத்தி. அப்போ சாதாரணமாக எங்களோட மனித வாழ்க்கையில் அந்த உண்மையிலேயே சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற அந்த புத்தியினுடைய வரவிலக்கண அடிப்படையில் தான், ஆனால் கொஞ்சம் வேறுபட்ட விதமாக எல்லாம் நாங்கள் பேச்சு வழக்கிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். புத்தி என்பதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு வரை விலக்கணம் நிச்சயத்துவாத் இதி புத்திஹி.
எது ஒன்று நிச்சயம் செய்கிறதோ உறுதியாக முடிவெடுக்கின்றதோ அந்த எண்ணத்துக்கு பேர் புத்தின்னு பேர். உறுதியாக முடிவெடுத்தல். அருளுரைக்கு போவோமா வேண்டாமா, இந்த அருளுரையை கேட்போமா விடுவோமா, அது மனம். அருளுரைக்கு போவோம் புத்தி, மாறியும் எடுக்கலாம். இன்றைக்கு அருளுரைக்கு போக மாட்டோம் புத்தி. இதை செய்வோம் என்று தீர்மானித்தாலும் அது புத்தி தான், இதை செய்ய மாட்டோம் என்று தீர்மானித்தாலும் புத்தி தான். அப்போ ஒரு முடிவு சரியாக இருக்கும், ஒரு முடிவு பிழையாக இருக்கும். அப்போ அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் தொடர்ந்து ஆழமாக பார்க்க இருக்கிறோம். ஆனால் இந்த தீர்க்கமாக திடமாக முடிவெடுக்கின்ற அந்த ஆற்றலுக்கு பேர் டிசிஷன் மேக்கிங் ஃபேக்கல்ட்டி ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால். தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய, திடமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல், அதுக்கு பேர் புத்தின்னு பேர். அந்த புத்தி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அது வெளிப்படுற தன்மைகளில் வேறுபாடு வருகிறதே தவிர எல்லாருக்குள்ளேயும் அந்த புத்தி என்கின்ற அந்த இயல்பு இருக்கிறது. இன்னும் சற்று இந்த புத்தி என்றதை கொஞ்சம் விரித்து பார்த்தால், நாங்கள் முதல் நாள் மனித பிறவியில் சொன்னோம், மனிதனுக்கு 6வது அறிவாகிய பகுத்தறிவு இருக்கிறது. அது மனித பிறவியின் மகத்துவத்துக்கு ஒரு பிரதான காரணம். அந்த பகுத்தறிவு என்பது கூட புத்தி தான். பகுத்து அறிதல், பிரித்து அறிதல். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் டிஸ்கிரிமினேட்டிங் ஃபேக்கல்ட்டி. எது சரி எது பிழை, எதை நான் செய்ய வேண்டும் எதை நான் செய்யக்கூடாது, எது நீதி எது அநீதி, இப்படி இந்த பிரித்து பார்க்கிற தன்மை இருக்கிறதே, பகுத்து பார்க்கிற தன்மை இருக்கிறதே, அதுதான் பகுத்தறிவு, பகுத்து அறிதல். அதுவும் புத்தியினுடைய ஒரு அம்சம்தான், அங்கம்தான். அந்த பிரித்து பார்க்கிற தன்மை சரியாக செயற்படாவிட்டால் விரைவாக முடிவெடுக்க முடியாது. ஒரு தொடர்பு அதுக்குள்ள இருக்கு. முடிவெடுக்கிற விஷயத்துக்கும் பிரித்து பார்க்குற இந்த பகுத்தறிவு ஆற்றலுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தில் புத்தி சரியாக செயற்பட வேண்டுமாக இருந்தால், உறுதியான முடிவெடுக்க வேண்டுமாக இருந்தால், பகுத்தறிவு சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். சில நேரங்களில் அந்த மனம் செய்வோமா வேண்டாமா, போவோமா விடுவோமா என்ற தடுமாற்றத்துக்கு உணர்ச்சி அல்லது உணர்வு மேலெழுந்து விட்டாலும் அந்த தடுமாற்றம் வரும். எப்போ எல்லாம் நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறோமோ, உணர்ச்சி என்றது நேரான உணர்வுகளையும் குறிக்கும், எதிர்மறையான உணர்வுகளையும் குறிக்கும். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இப்போ நேரான உணர்வுகள் என்றால் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், நேர்மறையான உணர்வுகள் என்றால் உதாரணமாக நல்ல பாசம். தன்னுடைய பிள்ளை மேலே தாய்க்கு அவ்வளவு பாசம். பெத்த மெனம் பித்து பிள்ளை மெனம் கல். அந்த பாசமே அப்படி ஒரு மேலோங்கி போய் புத்தியை மறைச்சிடும். பிறகு கொஞ்ச காலம் போன அப்புறம் தெரிய வருது, என்னுடைய மகன் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விட்டான். அப்போ இந்த பிள்ளை பாசத்தால் பிள்ளை எல்லாம் சரியாகத்தான் இருக்கும், சரியாகத்தான் செயற்படும், நாங்கள் பிள்ளையை அவதானிக்க தேவையில்லை, பிள்ளை நல்ல பிள்ளை, ஆனால் சேர்ற சேர்க்கையை பொறுத்து இப்படியான ஆபத்துக்கள் எப்படி வரும், இங்கேருந்து வரும் என்று யாருமே சொல்ல முடியாது. அப்போ உணர்ச்சி, இந்த நேரான உணர்ச்சி, பாசம்ன்றது அன்பு, நேரான ஒரு உணர்ச்சி, அல்லது ஒரு சந்தோஷம், மிகுதியான சந்தோஷத்தில் நாங்கள் கவனக்குறைவால் சில பிள்ளை விட்டுடுவோம். எதிரான உணர்ச்சி என்றால் கோவப்படுகிறது, பதட்டப்படுகிறது, அது பயங்கரமான உணர்ச்சி இருக்கும்போது புத்தி வேலை செய்யாது. என்ன செய்யணும், அவன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான், ஆகவே அவனுக்கு புத்தி வேலை செய்யாது, ஆகவே நாங்கள் அதை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை, அவன் கத்தி போட்டு பேச கிடப்பார், அவர் அல்ல அழுது போட்டு இருப்பார். அப்போ அந்த உணர்ச்சிகள் மேலோங்கும் பொழுது புத்தி செயல்படாத ஒரு நிலைக்கு போகிறது. மனசின்ற இயல்பு, இந்த சங்கல்ப விகல்பாத்மகம், இந்த குழப்பங்கள் மேலெழும் பொழுது புத்தி வேலை செய்யாமல் போகிறது.
அப்போ புத்தி வேலை செய்யாமல் போகிறதே தவிர புத்தி இல்லை என்று அர்த்தம் இல்லை. அதே மனிதன் உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, சாந்தமடைஞ்ச நிலையில் இருக்கும் பொழுது நல்ல தெளிவாக முடிவெடுப்பார். அப்போ இந்த புத்தி சம்பந்தமான விஷயத்தை தான் திருவள்ளுவர் கூட திருக்குறளில் சொல்கிறார், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம், சட்டியாக சிந்திச்சு ஒரு முடிவை எடுங்கோ. முடிவெடுக்க வேண்டும், அந்த முடிவெடுக்கிற ஆற்றல் புத்தி, அதுக்காக அவசரப்பட்டு முடிவெடுக்கணும்னு சொல்ல வரையில. அது அந்த விஷயத்தை பொறுத்து, எந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் முடிவெடுக்க போகிறோம்ன்றதை பொறுத்து. சில விஷயங்கள் இப்போ இன்றைக்குள்ளே முடிவெடுத்து ஆகணும். இப்போ நாளை காலமே நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதா இல்லையா என்ற முடிவை ஆக குறைஞ்சது இன்றைக்கிறவ இல்லை நாளைக்கு அதிகாலையிலையாவது எடுத்து ஆகணும். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த கேள்விக்கே இடம் இல்லை. நிகழ்ச்சி முடிஞ்சுது, பிறகு போகிறதா இல்லையாண்டா ஆராய்ச்சி என்ன பெரிய யோசனை. அப்போ அந்த எந்த விஷயத்துக்கு பற்றி நாங்கள் முடிவெடுக்க போகிறோமோ அதனுடைய தன்மையை பொறுத்து முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதே தவிர எல்லாத்துக்கும் உடனே டட் முடிவெடுக்கணும் என்று புத்தி சொல்லவில்லை. சில முடிவுகள் கால தாமதமாகத்தான் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதும் புத்திதான். அப்போ இதில் அடிப்படை விஷயம் என்னென்னா, இறைவன் படைப்பில் எல்லா மனிதர்களுக்கும் இந்த புத்தி சமமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த புத்தியை எப்படி தீட்டிக் கொள்கிறோம், கத்தியை தீட்டி கூறா வச்சுக்கிற மாதிரி புத்தியை தீட்டுறது. அப்போ புத்தியை தீட்டி எவ்வளோ ஒரு கூர்மையாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு முடிவுகள் எல்லாம் சிறப்பாக சரியாக அமையும். முடிவுகள் சிறப்பாக சரியாக அமைந்தால் வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக ஆனந்தமான வாழ்க்கையாக அமையும். உலகியலாக இருந்தாலும் சரி, ஆத்மீக பயணமாக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே இந்த புத்தியினுடைய வகைபாகம் மிக மிக தேவைப்படுகிறது. அப்போ இந்த புத்தியை நான் கூர்மைப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேணும்? What should I do to sharpen my intellect? ஆங்கிலத்தில் இன்டெலெக்ட், INTELLECT, புத்திக்கு ஆங்கில பெயர் இன்டெலெக்ட். அப்போ இந்த புத்தியை கூர்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு விஷயம், அதிகாலையில் நித்திர விட்டு எழும்புதல். அது எல்லா பாடசாலை குழந்தைகளுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிற விஷயம். பிரம்ம முகூர்த்தம், சரஸ்வதி யாமம், அதிகாலை நேரம் 3:30 மணி 4 மணிலேருந்து 6:30 வரை இருக்கக்கூடிய சூரியன் உதிக்க முன்பாக இருக்கிற நேரம். அந்த நேரம் மிக அற்புதமான நேரம். எங்களோட புத்தி நல்ல கூர்மையாக இயங்குகிற நேரம். உங்களுக்கு குழப்பத்தில் இருக்கிற விஷயங்கள் கூட உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கோ தெரியாது. அதிகாலையில் நல்ல தெளிவான முடிவு வரும். இன்னொன்று சொல்லுவார்கள், விடியப்புற கனவு பலிக்குமெண்டு, இல்லை விடியப்புற கனவு நடக்குமெண்டு. அந்த அதிகால நேரத்தில் அந்த விடியப்புற கனவு நடக்கும், விடியப்புற கனவு பலிக்குமென்றது என்ன விஷயமெண்டா, இப்போ இந்த புத்தி என்ற இந்த விஷயம் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. என்ற புத்தி, உங்களோட புத்தி, அவற்ற புத்தி, இவற்ற புத்தி என்று இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் புத்தி இருக்கிறது. சுய புத்தின்னு சொல்லுவோம். சுய புத்தி, அவனுக்கு சுய புத்தியே இல்லை. அவன் எடுப்பார் கைப்பில்லை. யார் என்ன சொன்னாலும் நம்பி அப்படி போய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். சுயமாக சிந்திச்சு இப்படி எடுக்கிற தன்மை இல்லைன்னு. அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்களே சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் அப்படி இல்லைன்னா மாற்றிக்கொள்ள வேணும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த புத்தி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு புத்தி இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு சொல்லணும்னா கடவுளுக்கு ஒரு புத்தி இருக்குது, பிரபஞ்ச புத்தி. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற புத்தி, இறைவண்ட புத்தி, அதுக்கும் எங்கட புத்திக்குமான தொடர்பு தான் இந்த அதிகாலையில் வர கனவு. அப்போ பிரபஞ்சம் எதை செய்விக்க போகிறதோ, எது நடக்க போகிறதோ அதை முன்கூட்டியே அதிகாலை கனவு மூலமாக எங்களோட புத்திக்கு உணர்த்துகிறது.
தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடக்குது. ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எங்கட புத்தியும் பிரபஞ்ச புத்தியும் ஒட்டுமொத்த புத்தியும் டோட்டல் இன்டலெக்ட் என்று பேர். சாஸ்திரங்களில் மகத் என்று பேர் இருக்கு. அந்த ஒட்டுமொத்தமான புத்திக்கும் எங்கட புத்திக்கும் உள்ள நல்ல ஒரு தொடர்பு அதிகாலையில் இருக்கிறதால அந்த செயற்பாடு சிறப்பாக இருக்கிறது. விஞ்ஞானம் சொல்கிறது அல்ஃபா கதிர்கள் பூமியை வந்தடையும் நேரம் அதிகால நேரம் பிரம்ம முகூர்த்தம். அது மூளையினுடைய படைப்பாக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி, முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல், டிசிஷன் மேக்கிங், இப்படி இந்த புத்தியினுடைய எல்லா அம்சங்களையும் அது வினைத்திறனாக செயற்படுத்துகிறது. ஆகவே புத்தியை கூர்மையடைய செய்யணும்னா அதிகால நேரம் எழும்பணும். இன்றைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே வந்து அடங்கினா பிறகு ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன், சுவிஸில் எல்லாம் எங்கட உறவுகள் நிறைய இருக்கிற பின்னணியில் பகல் இரவு, இரவு பகல் எந்த வித்தியாசமும் இல்லை. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி. அங்கே இரவு பகல் காணேனடி என்று வேறு அர்த்தத்தில் முருகப்பெருமான் நினச்சிட்டா, முருகப்பெருமாண்ட திருவடியை நினைத்து விட்டால் நான் எல்லாம் மறந்துடுவேன், இரவு பகலே எனக்கு தெரியாது என்றால் அதன் அர்த்தம் ஆழமானது. நான் நேரத்தையே கடந்து சென்று விடுவேன். காலாதீதாய, கால அதீதாய, காலத்தை கடந்து விடுவேன், அது வேறு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு இந்த உலகமயமாக்கலால் பகலிரவு தெரியாதால் நாங்கள் என்ன செய்கிறோம், இரவிரவாக இருந்து முழிச்சு வேலை பார்த்து எல்லாம் செய்து இரவு படுக்கிறது. ஈவன் மாணவர்களே லேட் நைட் ஸ்டடீஸ் 12 மணி 1 மணி 2 மணி அதிகால பிரம்ம முகூர்த்த நேரம் எல்லாரும் நல்ல நித்திர கட்டி போத்து கட்டிக்கொண்டு இன்னும் மட்டியா. அப்போ இந்த புத்தி கூர்மையாக செயற்படுற நேரத்தை நாங்கள் பாருங்க எப்படி வீணாக்கி போட்டு பிறகு என்ன சொல்கிறோம், மெல்ல கற்கும் மாணவர்கள். மெல்ல கற்கும் மாணவர்கள் என்று யாருமே இல்லை. மேலத்தைய கல்வி திட்டம் தான் அந்த மெல்ல கற்கும் மாணவர்கள் என்ற விஷயத்தை சொல்லுது. கீழத்தைய கற்றல் முறையில் மெல்ல கற்கும் மாணவர்கள் என்ற ஒரு கேட்டகரி, ஒரு வகையே இல்லை. ஒரு கதைக்கு வழிகிட்ட பிரச்சனை, நிறைய அடிபாடு வரும் மேற்குக்கும் கிழக்குக்கும், மேலத்தேயம் கீழத்தேயம், வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன். ஸோ இந்த புத்தி செயற்படுகின்ற அந்த அதிகால நேரத்தில் முடிஞ்சளவு நாங்கள் செயற்பாடை செய்கிறது. இப்போ நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திடுங்கோ, அதிகால பள்ளியறை பூசை 4:30 மணி. இந்த 25 நாளும் மகோற்சவ காலத்தில் அதிகாலையில் எங்களோட இளைஞர்கள் அங்கே பிரதேசம் செய்கிறதா இருக்கலாம், ஆலயத்துக்கு வாரதாக இருக்கலாம். அந்த 25 நாளும் அவன் புத்தி நல்லா ஆக்டிவாகுது, கூர்மையாக்குது. முருகப்பெருமான் அறியாமலே அந்த பயிற்சியை எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு அடியவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் 25 நாளும் அப்படி எலும்புவினம் வருவினம் எல்லாம் செய்யணும். பிறகு 1 மாதம் நடக்கும், மிச்சம் 11 மாதமும் பழைய முறைக்கே போயிடுவோம். அப்போ இந்த புத்தி அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த புத்தி தொடர்பாக காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஃப் பிரச்சோதயாத். தியோ யோன பிரச்சோதயாத். தி என்றது புத்தியை குறிக்கிறது. என்னுடைய புத்தியை பிரகாசமடைய செய்வாயாக என்று சவிதா தேவதை மேலே, சூரிய பகவான் மேலே வேண்டப்படுகின்ற மந்திரம். இப்போ மாணவர்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் மிக மிக முக்கியம். பிரம்மச்சரிய பருவத்தில், மாணவ பருவத்தில் எல்லாருமே உச்சரிக்க வேண்டிய மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் என்ன செய்கிறது என்றால் எங்களுடைய புத்தியை பலப்படுத்துகிறது, சிறப்பாக செயற்பட வைக்கிறது. இப்போ யாரெல்லாம் கொஞ்சம் புத்தி எனக்கு இருக்குது ஆனால் சரியாக வேலை செய்யுதில்லை, அதில் கொஞ்சம் தூசு பிடிச்சிட்டுது, கரல் பிடிச்சிட்டுது என்று நினைக்கிறாக்கள், அதை திருத்திரத்துக்கு சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய மந்திரம் காயத்ரி மந்திரம். ஒரு குரு மூலமாக உபதேசம் பெற்றால் நல்லம். காயத்ரி மந்திர உபதேசம் யக்ஞோபவீத சடங்கில் காயத்ரி மந்திரம் தான் அடிப்படையாக இருக்கும். அப்போ அந்த புத்தியை கூர்மையடைய செய்கிற விஷயம்.
இன்னொன்று நாங்கள் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலும் பிள்ளையாரை கும்பிட்டு தான் தொடங்கும். பிள்ளையாரை எப்படி கும்பிட்ற நாங்கள்? குட்டி கும்பிட்ற நாங்கள் தோப்புக்கரணம் போட்டு குட்டி கும்பிடேக்க அதுவும் எங்களுடைய என்ன சொல்கிறது சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லது புத்தின்ற ஒரு சூக்ஷ்ம ஸ்தூலமான வெளிப்பாடு விஞ்ஞானத்தில் நாங்கள் மூளை என்று சொல்கிறோம். எக்ஸாக்டாக பிரெயின் மூளை புத்தி அல்ல, ஆனால் புத்தின்ற வெளிப்பாடாக மூளையை சொல்லலாம், மனதின்ற வெளிப்பாடாக இதயத்தை சொல்லலாம். ஆனால் அது மிகச் சரியான அர்த்தம் இல்லை. அப்போ இந்த குட்டி கும்புடைக்க தோப்புக்கரணம் பூடைக்க எங்களுடைய பிரெயின் யோகா என்று இன்றைக்கு வெள்ளக்காரெல்லாம் இதை செய்யணும். மேற்கத்திய நாடுகளில் எங்களோட மூளையை புத்தியை அது என்ன சொல்லுது ஆக்டிவேட் பண்ணுது, செயற்படுத்த ஆரம்பிக்கிறது. அப்போ எந்த வேலையை தொடங்க முதலும் எங்களோட மூளையை புத்தியை நாங்கள் செயற்பட ஆரம்பிக்க வச்சுட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த வேலையை செய்தோம்னா அந்த வேலை சிறப்பாக நடக்கும். எக்ஸாமுக்கு போக முதல்ல அதுதான் முதல்ல விநாயகர் பெருமானை கும்பிடணும் மட்டும் இந்த கும்பிட்ற முறை வந்ததுக்கான விஞ்ஞான விளக்கம் இது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த புத்தி என்றது உண்மையில் எங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கிறது. வியாபாரத்தில் கூட சொல்லுவார்கள், போட்டிகள் நிறைந்த உலகத்தில் சரியான முடிவை சரியான நேரத்துக்கு எடுத்தால் அது வியாபாரத்தில் உச்சத்தை அடையலாம். சில நேரம் அந்த எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும், ஆனால் எடுத்த நேரம் பிழையாக இருக்கும். அப்போ அது சரியான நேரத்தில் எடுக்கிறன்றதும் புத்தின்ற ஒரு அங்கம்தான். ரைட் டிசிஷன் அட் த ரைட் டைம். அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாமே எண்ணங்கள் தான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்த கரணங்களுமே எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் தொழிற்படுகின்ற விதத்தை பொறுத்து நாங்கள் மனம் என்றோம், புத்தி என்றோம். குழம்பி டென்ஷனாக பார்த்து இருக்குதா மனம், தெளிவாக இருக்குது முடிவெடுக்குது புத்தி. இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த புத்தி சாட்சி மாதிரி இருக்கு. இப்போ ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே ஈடுபடாமல் ஒரு சாட்சி மாத்திரேன சாட்சியாக இருந்து அதை பார்த்து கொண்டிருப்பீங்களா இருந்தால் புத்தி சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை அதுக்குள்ளே உள்ளுக்கு இறக்கி கொண்டு உணர்ச்சி இறங்கிட்டீங்களோ உணர்ச்சி வசப்பட தாங்கிடுவோம். அது பிறகு மனம் டேக் ஓவர் பண்ணிடும், புத்தி வித்ட்ரோ பண்ணிடும். அதனால தான் பொதுவாக சொல்கிறோம், தேவையில்லாத விஷயங்களில் நாங்கள் தலையிடக்கூடாது. சில பேர் இருக்கணும் எல்லா விஷயத்தையும் தன்னை தலைக்கு எடுத்து போடணும், பிறகு தலை இடிக்குதுன்ட்டு பனடோல் பனடீன் நித்திரை வருவதில்லை, பலவிதமான முறைப்பாடுகள். என்னோடு சம்பந்தப்பட்ட எனக்கு தேவைப்படுகிற விஷயம் அதை மட்டும் பார்த்து கொண்டு போனாலே எங்கேயோ போயிடலாம் நாங்கள். அப்போ இந்த மனது தான் இப்படி எல்லா விஷயத்தையும் அறியும். அப்படியே அவர் அப்படியே சொல்லுங்க 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 அவரை பற்றி கதைக்கிறீங்கள், அதுதான் பிரச்சனையாக கிடக்குன்னு அவர் தான் நாங்கள் குழப்பமே. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் இப்படி ஆர்வமாக கேட்குறத பார்த்தோன்னா அந்த சொல்கிறவருக்கு இது சொல்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அவர் பார்ப்பார், இவர் சரியான ஆள் தான் எனக்கு கிடைச்சிருக்கிறார் என்று இன்னும் கூட உங்களுக்கு கொட்டுவார், குப்பையாக கொட்டுவார். அந்த நேரம் அது சுவாரஸ்யமாக இருக்கும். பிறகு பார்த்தா தலையிடியத்தான் தரும். இரவுக்கு நித்திரையும் இல்லை, ஒரு வேலையும் செய்யவும் மேலாது, ஒரே குழப்பத்தில் இருந்தோம். ஐயோ எனக்கு ஒரே மன அழுத்தமாக இருக்குது, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு, ஒரே டென்ஷனாக இருக்கு. இந்த உச்சக்கட்டம் தான் நான் இந்த வாழ்க்கையே வேண்டாமப்பா, மனித பிறவி மகத்துவம் எவன்டா சொன்னதை. சிவகுருவாதனத்துக்கு போய் 2 சாத்தணும், நான் தற்கொலை செய்ய போகிறேன், பிறப்பே வேண்டாம், வாழ்க்கையே வெறுத்து போச்சு, பிறப்பே வெறுத்து போச்சுன்னு. இது உச்சக்கட்டம். அப்போ அந்த அடிப்படை என்னென்னா அவரோட புத்தி திடமாக இல்லை. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த விழுமியங்கள், அறநெறி, இந்த ஆன்மீகத்தை குழந்தைகளுக்கு சொல்கிறோம். வெள்ளிக்கிழமைண்டா கோயிலுக்கு போங்கோ, பஜனை பண்ணி சில ஈடுபடுங்கோ,
என்று சொல்கிற எல்லாமே இந்த புத்தியை பலப்படுத்துறதுக்கான முயற்சி. அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், பிரதட்டை செய்கிறது, அடியடித்தல் எல்லாமே புத்தியை பலப்படுத்துறதுக்கான முயற்சி. எங்களோட ஆலயம் சிவாலயங்களுடைய அமைப்பை பார்த்தாலே புத்தியை பலப்படுத்தக்கூடிய மாதிரி தான் அந்த ஆலயத்தின் அமைப்பு இருக்குது. ஆலயங்கள் ஆலயங்களாக இருந்தால் அந்த புத்தி எங்கட சரியாக செயற்படவில்லையோ குழம்பி 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 பிறகு நான் குழப்பத்தில் இருக்க ஒரு கவலையாக இருப்பேன். முகத்தால் மிக வாடி சோர்வு. இப்போ நான் கவலையாக குழம்பி கொண்டிருக்க என்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் என் மேலே அன்பு வச்சுப்பிடும், அவையும் குழம்பி அவையும் கவலையாக வாடி அப்படி ஒரு விதமான மந்தப்போக்கு வந்துவிடும். வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வந்துவிடும், விரக்தி வந்துவிடும். எதுலேயுமே பிடிமானம் இருக்காது, எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சில பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு உற்சாகத்தை ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் சாஸ்திரங்கள் இந்த புத்தி என்ற விஷயத்தை எப்படி நாங்கள் மேம்பட வைக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்கின்றன. இதில் அடுத்தொரு விஷயம் இருக்கு. என்னென்னா, ஒரு விடயத்தில் நாங்கள் உறுதியாக முடிவெடுக்கணுமாக இருந்தால் அந்த விடயத்தை பற்றிய தெளிவான அறிவு இருக்க வேண்டும். அப்போ இந்த அறிவு என்று சொல்லும்போது புத்தியோட சம்பந்தப்பட்டது தான் அறிவு, ஞானம். அப்போ அறிவுன்றது என்னென்னா, நாங்கள் அறிந்து கொள்வது அறிவு, ஆங்கிலத்தில் நாலேஜ். வெளியில இருந்து எங்களுக்குள்ள போகிறது அறிவு. இப்போ இரவு 8 மணிக்கு சிவகுரு ஆதீனத்தில் நல்லூர் மகோற்சவ காலத்தில் அருளுரை இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல், நாலேஜ், அறிவு. பிறகு அதை கேட்டு அந்த அருளுரையில் வந்து பங்கு பெற்றுதல் என்பது அது நடைமுறைக்கு வரும் பொழுது அது ஞானமாக மாறுகிறது. இன்னும் ஒன்று சொல்லலாம் இலகுவாக. இப்போ உண்மை பேச வேண்டும், எல்லாருக்கும் தெரியும், அது அறிவு, நாலேஜ். ஆனால் நான் உண்மை பேசுபவனாக மாறும் பொழுதுதான் அந்த அறிவு என்னுடைய நடைமுறைக்கு வரும் பொழுது, ப்ராக்டிக்கலாக நான் அதை கடைப்பிடிக்கும் பொழுது அது ஞானமாக மாறுகிறது, விஸ்டம். அப்போ அறிவாக இருக்கிறத ஞானமாக மாற்றுவது தான் புத்தி. புத்தி என்ன முடிவெடுக்குதுண்டா, உண்மை பேச வேணும், சத்தியம் வத, தைத்திரிய உபநிடதம், உண்மை பேச வேண்டும். மகாத்மா காந்தி, ஹரிச்சந்திரன் உண்மை பேசுகிற இவ்வளோ நன்மை உணர்ந்து எங்களோட புத்தி கன்வின்ஸ் ஆகுது. புத்தி தீர்மானிக்குது, நான் நீ உண்மை பேசணும். இவ்வளோ காலம் பொய் பேசி அப்பா ஒரு பையன் மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பையன் மறைக்க இன்னொரு பொய், இப்போ யாருக்கு என்ன பொய் சொன்னான்னு இப்போ சொன்னான்னு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஐயோ தலையே வெட்டிச்சு போடும் போல இருக்குன்னு பிடிபட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போய் வந்து எல்லாம் முடிச்ச அப்புறம் அவருக்கு ஒரு ஞானம் வருது, சுடலை ஞானம். என்ன சுடலை ஞானம்? இனிமேல் நான் பொய்யே வாழ்க்கையில் பேச மாட்டேன். அந்தளவுக்கு நொந்து ஆச்சு, நொந்து நூலாக போனார். அப்போ புத்தி என்ன செய்யுது? ஒரு கட்டத்தில் புத்தி தீர்மானிக்குது, நான் இனி பொய்யே பேச மாட்டேன், நான் இனி களவெடுக்கவே மாட்டேன், நான் இனி சாராயம் குடிக்கவே மாட்டேன், நான் இனி போதைப்பொருள் பாவிக்கவே மாட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இனி தற்கொலை செய்ய மாட்டேன். புத்தி ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்ததோ அது வாழ்க்கையே மாற்றிவிடும். சுவாமிகள், நீங்கள் சொல்கிறது சரிதான், நல்லூர் திருவிழாவில் அப்படித்தான் என்ற புத்தி சில முடிவுகளை எடுக்கும். அது அந்த 25 நாளும் திருவிழா முடிஞ்சா பிறகு காற்று போகிற மாதிரி போயிட்டு. இப்போ நீ என்ன சார், அடுத்த வருஷம் நல்லூர் திருவிழா, பெஸ்ட் லக், அதுக்கு சரி. அப்போ அடுத்த வருஷம் வேறு வழி இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதையிலே அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கிறான், கிருஷ்ணா, நீ சொல்வதெல்லாம் கேட்க நன்றாக இருக்கிறது, ஆனால் இது நடைமுறையில் செயற்படுத்துறது கஷ்டமாக இருக்கே, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பியாசேனது கௌந்தேய, ஓ கௌந்தேயா, குந்தி புத்திரனே, அப்பியாசம் செய், ப்ராக்டிஸ், பயிற்சி செய், மீண்டும் 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 மீண்டும்
விழ விழ எழுவோம். மீண்டும் மீண்டும் வேறு வழியே இல்லை. நீங்கள் எத்தனை நேரம் வந்து இந்த கேள்வி என்னிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் என்ன? மீண்டும் முயற்சி செய்யுங்க. அப்போ அந்த அறிவை ஞானமாக மாற்றுகின்ற ஒரு பிரதான கருவி புத்தி. இன்னும் நிறைய இருக்குது புத்தியை பற்றி சொல்ல, நேரமாகிறது. எங்கிட்ட இந்த உடலையும் வாழ்க்கையையும், உடல் ஒரு வாகனம், வண்டி என்று வச்சிங்கண்டா அந்த வண்டியின் சாரதி, ஓட்டுநர், டிரைவர் புத்தி. தென் தேரில் வந்து அர்ஜுனன் யுத்தம் செய்ய போக பகவத்கீதைக்கு பகவான் கிருஷ்ணர் தான் சாரதி, அவர் தான் புத்தி. அப்போ எங்கட வாழ்க்கையை ஓட்டுவதே புத்தி தான். அந்த புத்தி உறுதியாக தீர்மானம் எடுக்குமாக இருந்தால் வாழ்க்கையே மாறிவிடும். அந்த தீர்மானம் என்றது என்ன? ஒரு எண்ணம். இந்த முறை நல்லூர் மகோற்சவம், நான் ஒரு சங்கல்பம் செய்கிறேன், ஒரு உறுதி எடுக்கிறேன், இனிமேல் நான் அதிகாலை 4 மணிக்கு ஒவ்வொரு நாளும் எழும்புவேன். சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் கொழும்பில் இருந்தான்னா, கண்டியில் இருந்தான்னா, அமெரிக்காவில் இருந்தானா, ஆஸ்திரேலியாவில் இருந்தானா 4 மணிக்கு எழும்புவேன். அல்லது நான் இந்த முறையிலிருந்து இனி நான் கோவப்பட மாட்டேன், பதட்டப்பட மாட்டேன், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வேன். ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு உறுதியாக புத்தி தீர்மானிக்கிறதா இருந்தால் அது உங்கள்கிட்ட இருக்கிற நிறைய பிரச்சனைகளே இல்லாமல் தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். உங்களில் என்ன பலகீனம் இருக்குது, எது உங்களை வருத்துது, எது உங்களோட மனசுக்கு மிக கஷ்டமாக இருக்குது, உங்களை அழ வைக்குது, கவலைப்பட வைக்குது, டிப்ரெஷனுக்குள்ளே போக வைக்குது, அதை கண்டுபிடிங்கோ. அதை முருகப்பெருமானை பிடிச்சு கொண்டு இந்த மகோற்சவ காலத்தில் இல்லாமல் செய்வோம். எப்போ இல்லாமல் செய்கிறது? தேர் திருவிழா ஆண்டு 24ஆம் திருவிழா, அழித்தல் தொழில். ஸோ இந்த புத்தி பிழையான முடிவுகளை சில இடங்களில் எடுக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அதற்கு என்ன செய்யலாம்? நாளைய தினம் சித்தம் என்கின்ற தலைப்பிலே அதற்குரிய விடையை தேடுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ சிவகுருப்யோ நமः. ஹரி ஓம்.